Hi guys, welcome back to Learning the Basics in IT. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்க ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளைட் சயின்டிஸ்ட் இன்டர்ன் அந்த ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ க்ரோவாக இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளைட் சயின்டிஸ்ட் இன்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ன்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கும் டேட்டா சயின்டிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஒன்றா சொல்லிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் யூ எக்ஸைட்டட் டு டெவலப்பிங் ஸ்டேட் ஆஃப் மிஷின் லேர்னிங் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் டீப் லேர்னிங் அண்ட் கம்ப்யூட்டர் வெர்ஷன் அல்காரிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் ப்ரோக்ராமிங் அனாலிஸ்ட்டில் வந்து ஃபாஸ்ட் பேசிங் என்வரான்மெண்ட்டில் இருக்குது. அது யாரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸு மாஸ்டர்ஸ் பிஹெச்டி அது ரெண்டா இண்டஸ்ட்ரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கம்பெனி மூலிமா லேர்ன் பண்ணிக்க முடியும். யார் அவங்க வந்து நடத்துறது அவங்க மெயினாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் சென்னையில் கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷன் வந்து இது வந்து ஃபுல் டைம் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். இது டியூரிங் த கோர்ஸ் இன்டர்ன்ஷிப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டட் நம்பர் ஆஃப் அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் கிளாஸஸ் அண்ட் அதர் இன்டர்ன்ஷிப் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஹைரிங் மேனேஜர் வந்து நீங்கள் வந்து டியூரிங் ஆப்சன்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைரிங் மேனேஜர் வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் எதாவது போகிற மாதிரி இருந்தால் இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி இருந்தால் இன்டர்ன்ஷிப் போயிட்டு நீங்கள் வந்து எதாவது லீவ் கொடுப்பாங்கல்ல, லீவ் கேட்குற மாதிரி இருந்தால் ஹைரிங் மேனேஜர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் என்ரோல் டிகிரி ப்ரோக்ராம் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கணும், எம்எஸ் இல்லை பிஹெச்டி எல்லாமே முடிச்சு தான் எடுத்துக்கலாம். இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சா எடுத்துக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் அதுக்கப்புறம் மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸு அதுக்கப்புறம் ரிலேட்டட் ஃபீல்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. என்எல்பி, ஏஆர்எஸ், ஏஎஸ்ஆர், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன், டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸ்ட்ராங் நாலேஜ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா C++, ஜாவா ஆர் பைத்தானில் வந்து இருக்கணும். SCIPYலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RPY2லையும் எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் பர்டிகுலராக மிஷின் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிலேட்டட் ஆஃப் மிஷின் லேர்னிங் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, இல்லை டீப் லேர்னிங் அந்த டீப் லேர்னிங்கில் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த கம்ப்யூட்டர் விஷனில் டேட்டா சயின்ஸஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுற பேப்பர் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ICASSPலையும் அதுக்கப்புறம் ICML, KDD, CVPRலையும் அதுக்கப்புறம் டாப் லீடர்ஸ் ஆஃப் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் தான் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது எல்லாமே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நான் உங்களுக்கு தேவையான முக்கியமான என்னென்ன மட்டும் சொல்லிடுறேன். லொக்கேஷன் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து நான் இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு அவங்க சொல்லிடுறேன். மெயின் அவங்களுக்கு வாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அந்த பேஜில் வந்து ஒரு மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே அப்படி தான் இருக்கும். லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபஸ்ட் நேமை கொடுத்துக்கங்க, உங்கள் லாஸ்ட் நேமு, உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க, உங்கள் அட்ரஸ் ஃபஸ்ட் அட்ரஸ் செகண்ட் அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிட்டி கொடுத்துருங்க. சிட்டி கொடுத்துட்டு உங்கள் போஸ்டல் கோட் என்னென்னு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்ட்ரி இல்லை ரீஜன் வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியிருக்க வந்து ப்ராவின்ஸ் என்ன ப்ராவின்ஸ் இருக்கீங்க செலக்ட் பண்ணி முடிச்சு சேவ் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். SMS நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் மெயில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, இந்தியான்றதான் இந்தியான்னு கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து செலக்ட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. OTP கொடுப்பாங்க. OTP கொடுத்ததுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நார்மலாக. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக BE போட்டுருக்கீங்களா, என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸுக்கு வந்து தேவையான கேட்டிருப்பாங்க. அது என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்ளை பண்ணிடுங்க. அது எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் எலிஜிபிலிட்டிலேருந்து கொடுத்துருங்க. என்ன தேவையான ஒர்க் எலிஜிபிலிட்டி கொடுத்ததுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ரெஸ்யூம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கும் அந்த டேட்டா சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெஸ்யூம் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இந்த பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் மறக்காமல் இந்த பேஜை வந்து இந்த பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கிளிக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க.
வேறு ஏதாவது வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். யார் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தது வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.